வணக்கம். சிங்கப்பூர்ல ஒரு பெண்மணி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்திருக்காங்க. அவங்களோட ரெசிக்னேஷன் அதாவது அவங்களோட ராஜினாமா கடிதத்த பாத்ரூம்ல யூஸ் பண்ற டிஷ்யூ பேப்பர்ல எழுதி குடுத்துருக்காங்க. ஏன் இதுல எழுதி குடுத்தேன்? நீங்க என்னைய ட்ரீட் பண்றதுக்கு இந்த பேப்பர் தான் வந்து ஒரு சிம்பலா நான் யூஸ் பண்றேன்னு அவங்க அந்த இதுல ரைட் பண்ணி எழுதி குடுத்துருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அத வந்து அவங்க LinkedInலயுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ ஒரு எம்ப்ளாயிய வந்து இந்த அளவுக்கு வந்து எவ்ளோ கீழ்த்தரமா அந்த கம்பெனி நடத்தியிருந்தா, அவங்க எவ்வளவு மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி வந்து அவங்க கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. அத LinkedInல போட்டிருக்காங்க. நம்மளோட எம்ப்ளாயினாலும், ஒர்க்கர்ஸ்னாலும் அவங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்களுக்கான சுயமரியாதை நீங்க குடுத்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நெறைய பக்கம் மேனேஜர், லீடு, ஓனர்ஸ் நெறைய வந்து டார்ச்சர் பண்றாங்க. எல்லாரும் சொல்ல சில பேரால நெறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் எம்ப்ளாயியா வேலை பார்க்க மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க வடிவேல் ஜோக் மாரி தான் என்னோட ராஜினாமா கடிதம் மாரி அவங்க குடுத்துட்டு வந்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து குமரிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த பெண்மணியும் ஒருத்தவங்க. சோ இந்த மாரி வந்து நம்ம ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா நடந்துக்க கூடாதுன்னு நான் எப்போதுமே நெனைப்பேன். சோ பிசினஸ் ஓனரா இருக்க நீங்களும் இப்படி நடந்துக்காதீங்கங்கிறது என்னோட வேண்டுகோள்.